கடலின் கரையில் அனுமான் கண்களை மூடி ராமனின் பெயரை தியானித்தார். அவரின் இதயத்தில் பக்தி, உடலில் அதிசய வலிமை. ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கிய அந்த நிமிடமே அவர் வானத்தை நோக்கி பாய்ந்தார். அவரின் வேகத்தால் மேகங்கள் சிதறின. கடல் தேவர்கள் கூட வணங்கி நிற்க நேர்ந்தது. அந்த வேளையில் நாகராணி சூரசை சோதனைக்கு வந்தாள். வாயை மலை போல் விரித்தாள். அனுமான் சிறு வடிவில் மாறி ஒரே நொடியில் அவளது வாயில் நுழைந்து மீண்டும் வெளியே பாய்ந்தார். சூரசை சிரித்து அவரை ஆசீர்வதித்தாள். ஆனால் அடுத்த சோதனை கொடியது. நிழலை பிடிக்கும் அசூரி சிம்ஹிகை. அவள் அனுமனின் நிழலை பிடித்து கீழே இழுத்தாள். ஆனால் வீர ஹனுமான் அவளது உடலுக்குள் நுழைந்து உள்ளிருந்து அவளை வென்று சாம்பலாக்கினார். இறுதியில் இலங்கையின் காவலரான லங்கினி அவரை தடுத்தாள். அனுமான் மெதுவாக தள்ளியவுடன் அவள் தெய்வீக ரூபமாகி, இது ராவணனின் அழிவின் ஆரம்பம் என்று கூறி மறைந்தாள். அனுமான் வானில் பாய்ந்து மகா இலங்கையின் மேல் இறங்கினார். கைகளை கூப்பி வணங்கி, ராமனே, உன் பணியை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று பிரணமித்தார். இவ்வாறு ராமபிரானின் பணியில் முதலாவது வெற்றியை